அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் இன்டகிரல்ஸில் முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் 2024 கேட்ட இன்டகிரல்ஸ் சம்மந்தமான கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், இன்டகிரல் a to b f of x dx is equal to. ஸோ இது வந்து 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இது டைரெக்டாக ஃபார்முலா. இது வந்து இன்டகிரல் a to b லிமிட் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து டெஃபினட் இன்டகிரல். ஸோ டெஃபினட் இன்டகிரலில் இந்த மாதிரி லிமிட் இருந்ததுன்னா இந்த ரெண்டு லிமிட்டையும் ஆட் பண்ணி x இருக்கிற இடத்துல f ஆஃப் a + b - xன்னு எழுதணும். இது வந்து நம்ம ஒரு ஃபார்முலாவில் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஃபார்முலாவை அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஸோ என்ன பண்ணணும், அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அது கூட மைனஸ் அங்கே என்ன எக்ஸ் இருக்கோ அந்த வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்ததுன்னா இன்டகிரல் a to b நம்ம எப்படி எழுதுனா, இன்டகிரல் a to b f of x is equal to இன்டகிரல் a to b எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா a + b - x ஹோல் ஸ்கொயர்னு போடணும். ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா அப்படியே கேட்டிருக்காங்க. அடுத்து செகண்ட் ஒன், இன்டகிரல் x ரூட் ஆஃப் 1 + 2x dx. ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்டகிரல்ஸில் என்னென்னலாம் பார்ப்போன்னு ஒரு முறை பார்த்துடலாம். இன்டகிரல்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம டைரெக்டாக இன்டகிரேட் பண்ணுவோம். ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு நியூமரேட்டர்லேயோ இல்லை டினாமினேட்டர்லேயோ ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. அதாவது எக்ஸ் இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து நியூமரேட்டரில் ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்பிளில் இருக்கக்கூடாது. டினாமினேட்டர்லேயும் மேலே ஒரு ஃபங்க்ஷன் கீழே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? சரி, அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டீன்ற வேரியபிள் எடுத்துப்போம். அடுத்து ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுவோம். பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லேயே வந்து நம்ம வேரியபிள் செப்பரேட் பண்ணி இன்டகிரேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் நம்ம இங்கே என்ன மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரூட் ஆஃப் 1 + 2x இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதை ஈக்குவல் டு இன்னொரு வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது 1 + 2x is equal to t அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை t ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த ரூட் கேன்சல் ஆகும். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வருது பாருங்களேன். ஸோ 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 is equal to t ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t × dt/dxன்னு வரும். ஸோ அந்த dx இங்கே வந்துடுச்சுன்னா dx is equal to 2 கேன்சல் ஆகிட்டு t dt. ஓகே, ஸோ இப்போ நமக்கு dxோட வேல்யூ கிடச்சிருச்சு, இந்த வேல்யூ கிடச்சிருச்சு. அப்புறம் எக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிற வேல்யூலேருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். 1 + 2x is equal to t ஸ்கொயர்னு வருது. அப்போ 2x is equal to t ஸ்கொயர் - 1. அப்போ x is equal to t ஸ்கொயர் - 1/2. ஸோ இது எல்லாத்தையும் கொஷினில் எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்டகிரல் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம், t ஸ்கொயர் - 1/2. அடுத்து ரூட் ஆஃப் 1 + 2x பதிலாக என்ன அப்ளை பண்ணுறோம், t ஸ்கொயர். அடுத்து dxக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணுறோம், t × dt. ஸோ இப்போது இன்டகிரல் t ஸ்கொயர் - 1/2 இன்ட்டு ரூட் ஆஃப் t ஸ்கொயரை tன்னு எழுதிக்கலாம் இன்ட்டு t dt. ஸோ இந்த 2 மட்டும் வெளியே எடுத்துடுறேன், 1/2. ஸோ t ஸ்கொயர் - 1 இன்ட்டு t ஸ்கொயர்னு இருக்கா, t ஸ்கொயர் - 1 இன்ட்டு t ஸ்கொயர் இன்ட்டு dt. ஸோ t ஸ்கொயரை உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 1/2 இன்டகிரல் t⁴ - t ஸ்கொயர் இன்ட்டு dt. ஸோ இப்போ நம்ம இதை இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ t⁴ இன்டகிரேட் பண்ணால் t⁵/5 மைனஸ் t ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணால் t³ / 3 ப்ளஸ் c. ஸோ இப்போ வேணும்னா இது உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா t⁵ 10 மைனஸ் t³ / 6 ப்ளஸ் 6. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்து கொஷின் நம்பர் 3 பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போது ரூட் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்னென்ன அப்ளை பண்ணிக்கலாம், t அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த ரூட் எக்ஸை
x பவர் 1/2ன்னு எழுதிக்கலாமா? இப்போ இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? 1/2 x பவர் -1/2ன்னு வரும். டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dt/dxன்னு வரும். ஸோ இப்போ நம்ம dxக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ dx இந்த பக்கம் போயிடும். அதுக்கு முன்னாடி இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். 1/2 இந்த -1/2ன்னா நம்ம டினாமினேட்டரில் √xன்னு எழுதிக்கலாமா? ஈக்குவல் டு dt/dxன்னு கிடைக்குதா? ஓகே, இந்த dxோட வேல்யூ தான் வேணும். நம்ம ஏற்கனவே √xக்கு நம்ம t அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போது 1/2t ஈக்குவல் டு dt/dx. ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? dx is equal to 2t dt அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இங்கே √xக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், √xக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், dxக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் இந்த லிமிட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு நமக்கு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க லிமிட்டு, அப்புறம் π²/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம்? டீக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, எக்ஸுக்கு 0ன்னு அப்ளை பண்ணால் இந்த வேல்யூ 0வாக இருக்கும். டீக்கும் 0 வருமா? ஸோ இதில் அப்ளை பண்ணுமா? √x நம்ம என்ன எடுத்தோம்? √x is equal to t. எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணால் நமக்கு t என்ன வரும்? 0 தான் வரும். ஓகேவா? சரி, இந்த இடத்துல எக்ஸுக்கு π²/4 அப்படின்னு அப்ளை பண்ணால் என்ன ஆகுது? டீயோட வேல்யூ. ஸோ இந்த π² ரூட்லேருந்து வெளியே வரும்போது பைன்னு வரும், 4 ரூட்லேருந்து வெளியே வரும்போது 2ன்னு வரும். அப்போ டீயோட வேல்யூ π/2 அப்படின்னு கிடைக்குது. சரியா? அப்போது நமக்கு லிமிட் வந்து என்ன மாறுது? 0 to π/2. இந்த வேல்யூ வந்து sin t/t into 2t dtன்னு மாறுது. ஸோ இப்போ மறுபடியும் கொஸ்டினில் இருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். 0 to π²/4 sin √x/√x into dx நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இன்டெக்ரல் 0 to π/2 இந்த லிமிட்டு, அடுத்து sin √xக்கு பதிலாக t டிவைடட் பை மறுபடியும் √xக்கு பதிலாக t மறுபடியும் dxக்கு பதிலாக 2t dt அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ tt கேன்சல் ஆகிடுது, 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கிறேன். இன்டெக்ரல் 0 to π/2 sin t dt. ஸோ இப்போ sin t dtயை இன்டெகிரேட் பண்ணிடலாம். -cos t அப்படின்னு வரும். cos t 0 to π/2. ஸோ இந்த மாதிரி டெஃபினட் இன்டெகிரலில் ப்ளஸ் c போடக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்போ 2 இன்ட்டு -cos π/2 அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறோம். அடுத்து லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது மைனஸ் பண்ணணும். ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகிடும். cos 0. ஸோ இப்போ 2 cos π/2ஓட வேல்யூ 0வா? அப்போ 0 ஆகிடும். ப்ளஸ் cos 0ஓட வேல்யூ 1. ஸோ இப்போ 0 + 1 1 1 × 2 2. அடுத்து ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஸோ இன்டெக்ரல் x²/x². இது வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன். இங்கே டினாமினேட்டரில் 2 டேர்ம் மல்டிபிள் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், இது கொஞ்சம் எல்லாமே x² இருக்கிறதுனால நான் x² வேறு ஒரு வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம x² = tன்னு எடுத்துக்கலாம். அப்போ கொடுத்துருக்கிற இன்டெக்ரல் எப்படி மாறுது பாருங்கள். t டிவைடட் பை வேணாம், இங்கே இன்டெக்ரல் போட்டு வேணாம், நம்ம டைரெக்டாக இதுக்கு மட்டும் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு டைரெக்டாக எக்ஸை வச்சு இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதிக்கிறேன். இன்டெகிரேட் வேணாம். இப்போது x² டிவைடட் பை x² + 4 இன்ட்டு x² + 9 இஸ் ஈக்குவல் டு x² t அப்படின்னு எடுத்திருக்கோம். t டிவைடட் பை t + 4 இன்ட்டு t + 9. ஓகே, ஸோ இது எப்படி எழுதலாம்? a டிவைடட் பை t + 4 ப்ளஸ் b டிவைடட் பை t + 9ன்னு எழுதலாம். நல்லா கவனிங்கம்மா. ஸோ இந்த மாதிரி பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டரில் 2 டேர்ம் இருந்ததுன்னா நம்ம ஃபார்முலா பார்த்துருப்போம். x + a இன்ட்டு x + b இந்த ஃபார்மேட்டில் இருந்தது அப்படின்னா a டிவைடட் பை x + a ப்ளஸ் b டிவைடட் பை x + b இப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ அதே போல் தான் இங்கே எழுதியிருக்கோம்.
ஓகே, ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுது பாருங்கள், a இன்ட்டு t + 9 ப்ளஸ் b இன்ட்டு t + 4. ஸோ இங்கே டீன்னு வரும். ஓகேவா, t டிவைடட் பை இந்த டேர்ம் அப்படியே இருக்கும், t + 4 t + 9. இங்கே டினாமினேட்டரில் t + 4 t + 9 இருக்கும். ஸோ இந்த t + 4 t + 9 கேன்சல் பண்ணிட்டு நமக்கு அடுத்த ஸ்டெப்பில் t = a இன்ட்டு t + 9 ப்ளஸ் b இன்ட்டு t + 4 இதுதான் கிடைக்க போகுது. ஓகேங்களா, ஸோ அப்போ அதனால் இந்த ஸ்டெப் அப்படியே விட்டுடலாம். இல்லை வேணும்னா உங்களுக்கு புரியணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணி இதை கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பு கூட எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு என்ன வேணும்னா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ வேணும். கண்டுபிடிச்சோம்னா இதை வந்து நம்ம இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். இந்த பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணுறது ஈஸி. ஓகேவா, டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு டீக்கு 0ன்னு அப்ளை பண்ணுறேன். என்ன வருது பாருங்கள், 0 = a இன்ட்டு 9 ப்ளஸ் b இன்ட்டு 0 அப்ளை பண்ணால் நமக்கு வேல்யூ வரல. ஓகே, நான் ஏதாவது ஒரு டைம் கேன்சல் பண்ணிக்கிறேன். டீக்கு பதிலாக -4 அப்ளை பண்ணுறேன். -4 அப்ளை பண்ணால் இங்கே 0 ஆகிடும், இந்த டைம் 0 ஆகிடும். அதனால் -4 அப்ளை பண்ணால் இங்கே -4 அப்ளை பண்ணும்போது 5 அப்படின்னு கிடைக்குது. இங்கே -4 அப்ளை பண்ணும்போது 0ன்னு கிடைக்கும். அப்போ -4 = 5a, a = -4/5. அதே போல் டீக்கு வந்து -9 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டைம் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ -9 = a இன்ட்டு -9 + 9 ப்ளஸ் b இன்ட்டு -9 + 4. ஸோ அப்போ -9 = 0 -5bன்னு வரும். ஸோ மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா b = 9/5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போது நமக்கு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கிடச்சிடுச்சு. இது எடுத்து வந்து இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் அப்ளை பண்ணிக்கலாம். a -4/5 இன்ட்டு t + 4 ப்ளஸ் 9/5 இன்ட்டு t + 9. ஓகேவா, ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்கிற இன்டெக்ரலில் நம்ம இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணி இன்டெகிரேட் பண்ணுறது ஈஸி. இங்கே வந்து நமக்கு நியூமரேட்டர்லேயும் வேரியபிள் இருக்குது, டினாமினேட்டர்லேயும் வேரியபிள் இருக்குது. இந்த இடத்துல நம்மளால் இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இன்டெக்ரல் x² டிவைடட் பை x² + 4 இன்ட்டு x² + 9 இன்ட்டு dx. இதுதான் கொஷனில் கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம இந்த மாதிரி மாற்றிருக்கோம். -4/5 இன்ட்டு t + 4ன்னு இருக்கா, அதை x² + 4ன்னு எழுதிக்கலாம் இப்போது. ஸோ இப்போ நம்ம x² தான் நம்ம டீன்னு எடுத்தோமா, x² டீன்னு எடுத்தோம். அதனால் அந்த டீக்கு பதிலாக x² அப்படியே எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளஸ் 9 டிவைடட் பை 5 இன்ட்டு x² + 9 இன்ட்டு dx. அவ்வளோதான். ஸோ இப்போ தான் நம்ம கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து தனித்தனியாக பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இப்போ -4/5 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடுறேன். இன்டெகிரேட் 1/x² + 4 மறுபடியும் இங்கே இன்ட்டு dx இங்கே எழுதிக்கிறேன். ப்ளஸ் மறுபடியும் இங்கே வந்து இன்டெகிரேட் தனியாக பண்ணிக்கலாம். 9/5 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். இன்டெகிரேட் 1/x² + 9 இன்ட்டு dx. ஓகே, இப்போ பாருங்கள், -4/5 இது வந்து a² 1/x² + a², அதாவது 2² ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ நம்ம ஃபார்முலாவில் tan இன்வெர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா. tan இன்வெர்ஸ் x 1/a tan இன்வெர்ஸ் x/a ஃபார்முலா. ஸோ 1/a tan இன்வெர்ஸ் x/a ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். இன்டெக்ரல் 1/x² + a² இன்ட்டு dxனா 1/a tan இன்வெர்ஸ் x/a
இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே ஏவோட வேல்யூ 2, அப்போ 1/2 இன்ட்டு tan இன்வர்ஸ் x/2 முடிஞ்சுது. ப்ளஸ் 9/5 மறுபடியும் அதே ஃபார்முலா இங்கே 3 ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஏவோட வேல்யூ 3, அதே ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறோம். 1/3 tan இன்வர்ஸ் x/3 ப்ளஸ் இந்த இடத்துல ப்ளஸ் சி போடணும். ஏன்னா இது இன்டெஃபினட் இன்டெக்ரல். டெஃபினட் இன்டெக்ரல்னால் போட வேணாம். ஸோ இந்த இடத்துல கம்பல்சரி போடணும். ஸோ இப்போ இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். -4/10 tan இன்வர்ஸ் x/2 ப்ளஸ் 9/15 tan இன்வர்ஸ் x/3 ப்ளஸ் சி. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்து 5th ஒன் பார்க்கலாம். இந்த மாதிரி அப்சல்யூட் வேல்யூஸ் மாடுலஸ் வேல்யூலாம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா நெகட்டிவில் எப்போ மாறும் பாசிட்டிவில் எப்போ மாறும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 1 அப்ளை பண்ணி பாருங்கள், நெகட்டிவில் இருக்கும். சாரி 1 - 1 0. இதுக்கப்புறம் 2 அப்ளை பண்ணால் 2 - 1 +1. 3 அப்ளை பண்ணால் +1. அப்போ இது எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதை எதுவுமே பண்ண வேணாம். 1 2 3 x-1 அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து இந்த இன்டெக்ரல் இங்கே அப்ளை பண்ணும்போது இன்டெக்ரல். ஸோ இங்கே 1 அப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆகுது? 1 - 2 -1ன்னு வருது. அதாவது வந்து நெகட்டிவில் வரும். அப்போது 1லேருந்து எப்போ நெகட்டிவ்லேருந்து 0க்கு வருதுன்னு பார்த்தோம்னா 2 அப்ளை பண்ணும்போது 0க்கு வரும். அப்போது இந்த 1 to 2 லிமிட் 1 to 2ல் இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா நெகட்டிவில் இருக்கும். நல்லா கவனிங்கம்மா. மாடுலஸ் ஆஃப் x-2 வந்து பாசிட்டிவ்லேயும் இருக்கும் நெகட்டிவ்லேயும் இருக்குமா? ஸோ பாசிட்டிவ்லேயும் x+2 இருக்கும், நெகட்டிவ்லேயும் x+2 இருக்கும். சாரி x-2. இந்த x-2 பாசிட்டிவ்லேயும் இருக்கும் நெகட்டிவ்லேயும் இருக்கும். எப்போ பாசிட்டிவில் இருக்கும் எப்போ நெகட்டிவில் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ கண்டுபிடிச்சிட்டோமா? 1 to 2ல் நெகட்டிவில் இருக்கும். அப்போ இதுக்கு -x-2 அப்படின்னு போட்டுக்கலாமா? அப்புறம் அடுத்து 2 to 3ல் எப்படி இருக்கும்? பாசிட்டிவில் இருக்கும். அப்போது இந்த லிமிட்டையே நம்ம எப்படி பிரிச்சுருக்கோம் பாருங்கள். லிமிட் 1 to 3 தான் கொஷனில் கொடுத்துருக்காங்க. லிமிட் 1 to 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 to 2 வந்து நெகட்டிவாகவும் 2 to 3 வந்து பாசிட்டிவாகவும் பிரிச்சுருக்கோம். அப்போ நம்ம 2 முறை எழுதணும். ஸோ பாசிட்டிவில் வரும்போது அங்கே இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம் இன்ட்டு dx. ஆக்சுவலாக இங்கேயும் dx பண்ணோம், நான் விட்டுட்டேன், நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இது 2 முடிஞ்சுதா? அடுத்து 3வது. ஸோ இப்போ இந்த 3வது ஃபங்க்ஷனை பார்ப்போம். மறுபடியும் இன்டெக்ரல் 1 to 3. ஸோ 1 அப்ளை பண்ணால் நெகட்டிவில் இருக்கும், 2 அப்ளை பண்ணாலும் நெகட்டிவில் இருக்கும், 3 அப்ளை பண்ணால் 0ல் வருது. அப்போ -2 to 0ன்றதுனால நெகட்டிவ்லேயே வச்சுக்கலாம். அப்போ 1 to 3ல் அந்த வேல்யூ வந்து எப்போவுமே நெகட்டிவில் தான் இருக்க போகுது. ஓகேங்களா? அதனால் எதுவும் மாற்ற வேணாம். ஆனால் லிமிட்டை மாற்ற வேணாம். ஆனால் உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து மைனஸ் சைன் போடணுமா இன்ட்டு dx. ஸோ அவ்வளோதான். ஸோ கொடுத்துருக்குறத இந்த மாதிரி கரெக்டாக பிரித்து எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், ஒவ்வொன்றா இன்டெகிரேட் பண்ணிட்டு வந்துடலாமா? ஸோ இது x-1 இன்டெகிரேட் பண்ணால் /2 1 2 3. ஸோ ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா? இன்டெகிரல் x⁻n into dx is equal to x⁻n+1 divided by n+1. இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இந்த மைனஸ் நான் வெளியே எடுத்துக்கிறேன். மறுபடியும் x-2 இன்டெகிரேட் பண்ணால் x-2 /2 divided by 2. ஸோ லிமிட் பார்த்தோம்னா 1 to 3. மறுபடியும் இங்கே ப்ளஸ் x-2 /2 divided by 2. லிமிட் வந்து 2 to 3. அடுத்து ப்ளஸ். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் x-3 /2 divided by 2. லிமிட் எடுத்தோம்னா 1 to 3. ஸோ இப்போ லிமிட் அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே 3 அப்ளை பண்ணோம்னா 3 - 1 2 2² divided by 2 2ன்னு வரும். 1 அப்ளை பண்ணால் 0 ஆகிடும், அதனால் விட்டுடலாம். அடுத்து மைனஸ். இங்கே 3 அப்ளை பண்ணோம்னா 3 - 2 1 1² பண்ணால் 1/2. அடுத்து 1 அப்ளை பண்ணால்
1 minus 2 minus 1 minus 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரப்போகுது minus 1/2ன்னு வரும். ஓகேவா? ஸோ 1/2 minus 1/2ன்னு வருது, அது 0 ஆகிடும். ப்ளஸ் அடுத்து இங்கே அப்பர் லிமிட், சாரி இது லிமிட் வந்து 1 to 2. இப்போ 2 அப்ளை பண்ணும்போது 0 ஆகிடும். ஓகே, இங்கே லிமிட் வந்து 1 to 2 வந்துருக்கணும், நான் 3 போட்டேன், சாரி. ஸோ அடுத்து இங்கே வந்து லிமிட்டு 3 to 1, 2 to 3, 3 அப்ளை பண்ணிக்கலாம். 3 minus 2 1, 1 square divided by 2 மைனஸ் 2 அப்ளை பண்ணால் 0 ஆகிடும். அடுத்து மைனஸ் ஆஃப், இப்போ அப்பர் லிமிட் 3 அப்ளை பண்ணால் 3 minus 3 0 ஆகிடும், விட்டுடலாம். அடுத்து மைனஸ் லோயர் லிமிட் 1 அப்ளை பண்ணால் 1 minus 3 minus 2 whole square 4/2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், 2 minus into minus plus 1/2 plus 1/2 plus minus into minus plus ஆகிடும், 4/2 2ன்னு வருது. ஸோ 4 plus 2 1/2 5. ஸோ 5 தான் நமக்கான ஆன்சர். ஸோ இந்த லிமிட் மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க, நான் தப்பாக போட்டுட்டேன். ஸோ இந்த லிமிட் எப்படி பிரிக்கிறதுன்னு கரெக்டாக பார்த்துக்குங்க. அடுத்து கொஷின் நம்பர் 6. ஸோ இன்டெக்ரல் 0 to π/4. ஸோ இந்த சம் மட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது எப்படி பண்ணணும்னா sin 2x இருக்குல்ல, ஓகே 9 minus 9 plus 16 sin 2x இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு இந்த டினாமினேட்டருக்கு ஏற்ற மாதிரி மாற்ற போகிறோம். எப்படின்னா sin 2xை 2 sin x cos xன்னு எழுதலாம். ஸோ அதுக்கப்புறம் 9 plus 16 into 2 sin x cos x. நமக்கு மேலே வந்து sin x plus cos xன்னு இருக்குது. அப்போ கீழே வந்து sin x minus cos xன்னு வரும்போது இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் sin x plus cos xன்னு கிடச்சிரும். அப்போ இங்கே sin x minus cos x வர மாதிரி நம்ம பிரிக்கணும். ஸோ அதனால் இங்கே மைனஸ் போடணும், இங்கே sin square 1 minus 1ன்னு போட்டு இதை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ லென்த்தாக போகிறதுனால இது கொஞ்சம் பெருசாக போகும், கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்கிறதுனால அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு சம் மட்டும் இருக்குது, அது ஈஸியாக இருக்குது, அதனால் இந்த சம்மை இந்த வீடியோவிலே பார்த்து முடிச்சிடலாம். இங்கே வந்து sin 2x tan inverse sin x dxன்னு இருக்குது. இங்கே ஒன்றும் இல்லை, இன்டெக்ரல் 0 to π/2 அப்படியே போட்டுட்டு sin 2xை 2 sin x cos x ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்படி அப்ளை பண்ணிட்ட பிறகு 1 2 3 டைம்ஸ் வந்து மல்டிபிள் இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு இன்டெகிரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு வேரியபிளை கன்சிடர் பண்ணுவோம், அதாவது t is equal to. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், tan இன்வர்ஸுக்குள்ளே இருக்கிறத tன்னு எடுத்துக்கலாம், அதாவது t is equal to sin x அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகுது பாருங்கள், dt is equal to சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x into dx. ஏற்கனவே cos x இருக்குது, dx இருக்குது, இது ரெண்டுத்துக்கு சேர்த்து dtன்னு போட்டுடலாம். புரியுதா? ஸோ பாருங்கள், இந்த லிமிட்டு அப்புறம் லிமிட்டையும் அப்ளை எக்ஸுக்கு 0 to π/2ன்னு இருக்கா, லிமிட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். ஸோ எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ண என்ன ஆகும், sin 0 0. எக்ஸுக்கு π/2 அப்ளை பண்ண என்ன ஆகும், sin π/2 90 டிகிரி 1. அப்போது இந்த கொஷின் அப்படியே எப்படி மாறுது பாருங்கள், இன்டெக்ரல் 0 to 1 sin 2xக்கு பதிலாக 2 sin x cos xன்னு எழுதணும். இந்த 2 sin xக்கு பதிலாக tன்னு எடுத்திருக்கோம். cos x into dx சேர்ந்து கடைசியில் dtன்னு வந்துடும். tan inverse sin xக்கு பதிலாக t. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் எல்லாமே tக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சா? ஸோ இந்த 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். இன்டெக்ரல் 0 to 1 t tan inverse t into dt. ஓகே, ஸோ இந்த இடத்துல இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும், f of x into g of x into dx. ஸோ இந்த மாதிரி இன்டெக்ரலில் நமக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அதை எப்படி இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம எதை f of x எடுக்கணும் அப்படின்றதும் ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ கண்டிஷனில் ஷார்ட்கட் I லேட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ I அப்படின்றது இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்.
அடுத்து எல் அப்படின்றது லாக், அடுத்து ஏ அப்படின்றது அரித்மெட்டிக், அடுத்து டி அப்படின்றது ட்ரிக்னாமெட்ரிக், அடுத்து இ அப்படின்றது எக்ஸ்பொனென்ஷியல். ஸோ இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கணும். அப்படி இல்லைன்னா இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில் இருக்கிறது இல்லை அப்படின்னா லாகில் இருக்கிறது எடுக்கணும். லாகில் இருக்கிறது இல்லைன்னா அரித்மெட்டிக்கில் இருக்கிறது எடுக்கணும். அப்புறம் ட்ரிக்னாமெட்ரிக் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் கடைசியாக எக்ஸ்பொனன்ட் எடுக்கணும். இங்கே நமக்கு இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை தான் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கணும். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்தாச்சு. அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் என்னவாக இருக்கும்? டின்னு இருக்கும். ஸோ இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுக்கணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? டேன் இன்வெர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x 1 + x ஸ்கொயர், இங்கே 1 + t ஸ்கொயர்னு வரும். ஓகே, ஜி ஆஃப் எக்ஸை என்ன பண்ணணும்னா இன்டகிரேட் பண்ணி வச்சுக்கணும். இன்டகிரல் ஜி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இதை இன்டகிரேட் பண்ணால் t²/2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ ஃபார்முலா பார்த்துடலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருந்ததுன்னா அது எப்படி எழுதலாம் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இன்டகிரல் ஜி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் இன்டகிரல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இன்டகிரல் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். நல்லா பாருங்கம்மா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸையும் இன்டகிரல் ஜி ஆஃப் எக்ஸையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். அடுத்து மைனஸ் சைன் போட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸையும் இன்டகிரல் ஜி ஆஃப் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போது இதை நான் எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள், ஃபார்முலா அப்ளை பண்ணி. ஸோ இங்கேருந்து இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 2 கான்ஸ்டன்ட் வெளியே இருக்கட்டும். ஸோ உள்ளே ப்ராக்கெட் பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? tan இன்வெர்ஸ் டி. அடுத்து இன்டகிரல் ஜி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸோட வேல்யூ t²/2 மைனஸ் மறுபடியும் ஒரு இன்டகிரல் வரணும். அடுத்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1/1 + t². அடுத்து இன்டகிரல் ஜி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸோட வேல்யூ t²/2 இன்ட்டு டிடி. ஸோ டி ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது, இங்கே டிடின்னு வந்துடணும். ஓகேங்களா? ஸோ லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க? 0 to 1. ஸோ 0 to 1 அப்படியே இருக்கட்டும். இப்போ இது இன்டகிரல்லேருந்து வெளியே வந்துடுச்சு. இங்கே இன்டகிரல் மறுபடியும் இருக்குது. இங்கே என்ன பண்ணலாம் பாருங்கள், 2 இன்ட்டு tan இன்வர்ஸ் t இன்ட்டு t²/2 மைனஸ் இன்டகிரேட் ஆஃப் 1/2 காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா t²/1 + t² dt. ஸோ இப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும்? ஒன்று பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணணும், இல்லைன்னா இதை டிவைட் பண்ணி பிரிச்சுக்கணும். இதை டிவைட் பண்ணலாம் பாருங்க. இப்போது t² 1 + t² டிவைட் பண்ணுறோம். ஸோ 1 டைம்ஸ் 1 + t² வரும். ஸோ மைனஸ் சைன் போட்டோம்னா இது கேன்சல் ஆகிட்டு -1 மட்டும் வரும். ஸோ அப்போ இந்த டேர்மை மட்டும் நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள், 1 மைனஸ் 1/1 + t² எழுதலாமா? ஸோ மற்ற டேர்ம்லாம் அப்படியே வந்துடும், நீங்கள் அப்படியே பார்த்து எழுதிக்குங்க. ஸோ ஏன் இப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு நமக்கு ஃபார்முலா இல்லை. நியூமரேட்டர் டினாமினேட்டர் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபார்முலா இல்லை. ஆனால் இந்த மாதிரி பிரிச்சுட்டோம் அப்படின்னா, டிவைட் பண்ணி பிரிச்சுட்டோம் அப்படின்னா, ஸோ இப்போ நமக்கு இதுக்கு டைரெக்டாக tan இன்வெர்ஸ் ஃபார்முலா வருது. ஓகேவா? ஸோ இதுக்கு பதிலாக tan இன்வெர்ஸ் டீன்னு எழுதிக்கலாம். இதை இன்டகிரேட் பண்ணால் டீன்னு வரும். இதுக்கு முன்னாடி 1/2 இருக்குது, அப்படியே எழுதிக்கலாம், -1/2. ஸோ இங்கே இருக்கிற வேல்யூ t²/2 tan இன்வெர்ஸ் 2. ஸோ tan இன்வெர்ஸ் t. ஓகேவா? இங்கே இருக்கிறது அப்படியே வந்துடுது. ஸோ புரியுதா இப்போ ஏன் இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னு? ஓகே. ஸோ இது எப்பப்பெல்லாம் டிவைட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஃபங்க்ஷனோட டிகிரியும் இங்கே இருக்கிற ஃபங்க்ஷனோட டிகிரியும் ஒரே மாதிரி இருக்கணும். அதாவது பவரில் இருக்கிற வேல்யூ ஒரே மாதிரி இருந்ததுன்னா நம்ம இந்த மெத்தட் டிவைட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போது லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாம். 1 அப்ளை பண்ணோம்னா 1/2 tan இன்வெர்ஸ் 1 மைனஸ்
ஸோ இந்த மைனஸ் 1/2 அப்படியே இருக்கட்டுமா, வெளியே இருக்கட்டும். 1 மைனஸ் tan இன்வர்ஸ் 1. அடுத்து லோயர் லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 0/2 இது 0 ஆகிடும். tan இன்வர்ஸ் 0 அதுவும் 0 ஆகிடும். இங்கேயும் 0 இங்கேயும் 0. அப்போ லோயர் லிமிட் அப்ளை பண்ணவே வேணாம், இது வரைக்கும் போதும். இப்போ வேல்யூ என்ன வருது பாருங்கள். இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா tan இன்வர்ஸ் 1 மைனஸ் மறுபடியும் இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 1 மைனஸ் tan இன்வர்ஸ் 1 வரும். இந்த மைனஸ் உள்ள போகும்போது -1 ப்ளஸ் tan இன்வர்ஸ் 1 அப்படின்னு வருது. ஸோ அப்போ 2 tan இன்வர்ஸ் 1 minus 1. 2 tan inverse 1 வேல்யூ π/4. ஸோ tan 45 டிகிரியில் தான் 1 கிடைக்கும். அப்போ 5/4 minus 1. ஸோ π/4னா π/2 minus 1. 2 டேபிளால் கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, இந்த 7 கொஷின் தான் 2024 போர்டு எக்ஸாமில் கேட்டிருந்தது. இந்த ஒரு கொஷின் 6th ஒனுக்கு மட்டும் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.